அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாதம் பிறந்திருக்குங்க. கார்த்திகை மாதம் தமிழ் மாதங்களில் புனிதமான மாதங்களில் ஒன்றாக விளங்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு தொடங்கிட்டாலே நம்மளுடைய நினைவுக்கு முதல்ல வருவது சபரிமலை ஐயப்ப சுவாமி அப்படின்னு சொல்லலாம். ஐயப்பனுடைய நினைவு தான் அனைவருடைய மத்தியிலையுமே கார்த்திகை மாதம் பிறந்ததும் நம்மளுடைய நினைவுக்கு வரக்கூடிய முதல் விஷயம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா முருகப்பெருமானினுடைய நினைவுகள் வரும். ஏன்னா முருகப்பெருமானுக்கும் உரிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமைவது. அது மட்டும் இல்லாமல் ஐயப்ப சுவாமிக்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு உரிய மாதமாக அமைகிறது. ஐயப்ப சுவாமியும் முருகப்பெருமானும் பார்த்திங்க அப்படின்னா சிவபெருமானினுடைய பிள்ளைகளாகவே விளங்குகிறார்கள். இவர்கள் இருவருக்குமே உரிய ஒரு மகத்தான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமைவதோடு மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கும் உரிய ஒரு காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதம் அமையப்பெறுகிறது. இந்த கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானுக்கு கார்த்திகை சோமவார விரதம் கடைபிடிப்பாங்க. முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கார்த்திகை தீபம், கார்த்திகை விரதம் அப்படிங்கிறத மேற்கொள்வாங்க. ஐயப்ப சுவாமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் தொடங்கியதுமே மாலையிட்டு கடுமையான விரதங்களை மேற்கொண்டு சபரிமலை சென்று ஐயனை தரிசனம் செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு காலமாக விளங்குகிறது. இவ்வாறாக இந்த முக்கிய கடவுள்களில் இந்த 3 கடவுள்களினுடைய உரிய காலமாக மாதமாக விளங்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் தெய்வ வழிபாட்டிற்கு அப்படின்னே உரிய ஒரு காலமாக அமைகிறது. விரதங்கள், வழிபாடுகள், பூஜைகள் இது அனைத்துமே செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதம் அமையப்படுகிறது. இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விரதங்களும் ஒவ்வொரு திதிகளும் அமாவாசை பௌர்ணமின்னு வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. இந்த கார்த்திகை மாதம் எப்படி இவ்வளவு விசேஷமாக இருக்கிறதோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடி மாத பிறப்பு, தை மாத பிறப்பு, சித்திரை மாத பிறப்பு இது எல்லாமே அதே மாதிரி புரட்டாசி மாத பிறப்பு இவை அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா தெய்வ வழிபாட்டிற்கு அப்படின்னே உரிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் கார்த்திகை மாதமும் ஒரு மகத்துவம் நிறைந்தது. இந்த கார்த்திகை மாதத்தில் சிவபெருமான், ஐயப்ப சுவாமி, முருகப்பெருமானினுடைய அருளை பெறுவதற்கு நாம் கடுமையான விரதங்களை மேற்கொண்டு அவர்களினுடைய தரிசனத்தை நாம் பெறுவதற்கு, அவர்களுடைய அருள் ஆசி, அவர்களுடைய கடைக்கண் பார்வை நாம் பெறுவதற்கு உரிய காலமாக இந்த கார்த்திகை மாதம் விளங்குகிறது. இந்த கார்த்திகை மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விரத வழிபாட்டிற்கும் பல கோடி மடங்கு நமக்கு நன்மைகள் வழங்கக்கூடுங்க. அந்த வகையில் பார்த்தோம் ஆன்மீக ரீதியாக இது எல்லாமே சாத்தியமாகிறது. ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான சாத்தியக்கூறுகள் நமக்கு அதிக பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கார்த்திகை மாதத்தில் கூடுதல் சிறப்பாக கிரகங்களினுடைய அமைப்பு ரொம்ப அற்புதமாக அமைகிறது. இந்த கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் சில விரத வழிபாடுகளை அந்தந்த மாதத்திற்கு உரிய வழிபாட்டு முறைகளை அந்தந்த தெய்வங்களுக்கு குறிப்பிட்ட சில தெய்வங்களை நாம் வழிபடும் பொழுது அதாவது அந்த ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு உரிய ஒரு தெய்வங்களை நாம் விரதங்கள், வழிபாடுகள், பூஜைகள் அப்படின்னு செய்யும் பொழுது நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா 12 ராசிகளில் ஒன்றான ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் அவங்க என்ன பூஜைகள், புனஸ்காரங்கள், பரிகாரங்கள், விரதங்கள் இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாபங்கள் நீங்கி அவர்கள் வளம் பெறலாம் அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா பலதரப்பட்ட துன்பங்கள், துயரங்களை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு திருமண தடை ஏற்பட்டிருக்கும், குழந்தை பாக்கியம் தள்ளி போயிருக்கும், அரசு வேலை கிடைக்காம கால தாமதமாக இருக்கும், இளைஞர்களுக்கு
வேலை கிடைக்காம அலைந்து கொண்டிருந்திருப்பீங்க. மேலும் குடும்ப பெண்களுக்கு வந்து பலதரப்பட்ட குடும்பத்தில் வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் ஏற்படுறது, இல்லை திருமண சுபகாரியங்கள் தடைபட்டு கொண்டே செல்வது போன்ற பல்வேறு கஷ்ட நஷ்டங்களை வந்து அனுபவித்திருப்பீங்க. இவ்வாறாக ரிஷப ராசியில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட இன்னல்களும் துயரங்களும் வந்து கடந்த காலங்களில் வந்து அனுபவித்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமையப்பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஐயப்ப சுவாமிக்கு மாலையிட்டு ஐயப்பனை வந்து மனதார நினைத்து தரிசனம் செய்தாலோ வழிபட்டாலோ விரத வழிபாடுகளை மேற்கொண்டாலோ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித சாபங்களும் நீங்கி உங்களுக்கு சுபிக்ஷம் உண்டாகக்கூடிய வகையில் இந்த காலம் இந்த மாதம் அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் ரிஷப ராசி அன்பர்களை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு முறையாவது ஐயப்பனை தரிசனம் பண்ணுங்க. மாலை போட்டுக்கொண்டு கடுமையான விரதங்களை மேற்கொண்டு தான் நான் இந்த விரதங்களை மேற்கொள்ளணுமா, சுவாமியை தரிசனம் பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது. மனதார நீங்கள் ஐயப்பனை நீங்கள் நினைத்து வழிபட்டாலோ இல்லை அவரிடம் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை உங்களுடைய பாதங்களில் நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் மனதார வேண்டினாலோ உங்களுக்கு அனைத்து வித சுபிக்ஷங்களும் உண்டாக பெறும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா இந்த விரத வழிபாடுகள் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வயது பெண்கள் வந்து இந்த விரதம், அதாவது ஐயப்பனை நினைத்து நம்ம மாலை போட முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க ஐயப்பனை வந்து மனதார நினைத்து நீங்கள் வழிபடலாம். மனதுக்குள்ளேயே நீங்கள் அவரை வந்து நினைத்து உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை அவருடைய பாதங்களில் சமர்ப்பித்து அவரை மனதார மனமுருகி உங்களுடைய பிரார்த்தனைகளை வைத்து நீங்கள் வேண்டிக் கொண்டாலே போதுமானது. பெண்கள் வந்து கட்டாயம் வந்து மாலையிட்டு சபரிமலைக்கு சென்று ஐயனை தரிசனம் செய்து கடுமையான விரதங்களை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற எந்தவித அவசியமோ அத்தியாவசியமோ கிடையாது. நீங்கள் ஐயப்பனை மனதார நினைத்து அவரிடம் தங்களுடைய பிரார்த்தனைகளை முன்வைத்து மனதார வழிபட்டு வந்தாலே உங்களுக்குரிய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் உங்களால் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் ஐயப்ப சுவாமிக்கு மாலை அணிவித்து ஐயனை தரிசிக்க சென்று அவரிடம் தங்களுடைய அனைத்து வித கஷ்ட நஷ்டங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் பரிகாரங்களை வந்து அவரிடம் சமர்ப்பித்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட இன்னல்களும் துயரங்களும் கடந்து உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக மாறும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சோமவார விரதங்கள் வந்து சிவபெருமானுக்கு மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்புக்குரியது. அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு கார்த்திகை விரதம் இருப்பதும் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஒருவேளை நீங்கள் ஐயப்ப சுவாமிக்கு மாலையிட முடியாது, எங்களால் வந்து நாங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்களால் எந்த ஒரு பிரார்த்தனைகளையும் பண்ண முடியாது, எங்களுக்கு வந்து இந்த வழக்கம் தான் இருக்கிறது அப்படின்றவங்க தாராளமாக சோமவார விரதத்தையோ அல்லது கார்த்திகை விரதத்தையும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். இந்த விரதங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய பட்சத்தில் பார்க்கும் பொழுது அதீத நன்மைகள் ஏற்படுங்க. அதிலும் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் யோகமாக இருக்குது. அந்த வகையில் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு கலவையான நிலைகள் காணப்படக்கூடிய வகையில் இந்த காலம் அமைகிறது. அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாபத்தை நீக்கிக்கொள்ள இந்த மாதத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். நீங்கள் முடிஞ்சால் கார்த்திகை விரதம், சோமவார விரதம், அப்படி இல்லைன்னா ஐயப்பனுக்கு மாலையிட்டு மண்டல பூஜைகளை நிறைவேற்றி அந்த விரதங்களையும் மேற்கொள்ளலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை விரதம், சோமவார விரதம் இருப்பது வந்து மேன்மைக்குரியது அப்படின்னு சொல்லலாம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, கண்டிப்பாக போட்டால் நல்லது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஐயப்பனை நினைத்து மாலையிட்டு அவரை தரிசனம் செய்து அவரை வணங்கி வருவது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விரத வழிபாடுகளும் உங்களுக்கு பல வகைகளில் வந்து நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அதிலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப உகந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். நவ கிரகங்களினுடைய சஞ்சாரம், பார்வை இவை அனைத்துமே ஓரளவிற்கு உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சில கிரகங்களினுடைய மாற்றங்கள் வந்து உங்களுக்கு சோதனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய
வகையில் அமையப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால இந்த சோதனைகளில் இருந்து நீங்கள் வெளிவர இந்த கார்த்திகை மாதத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களை துயரங்களை போக்கிக்கொள்ள இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சுபிக்ஷத்தை கொண்டு வரக்கூடிய மாதமாக இருக்கும். அதனால் ரிஷபராசியில் பிறந்த அனைவரும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சோமவார விரதத்தையோ கார்த்திகை விரதத்தையோ அல்லது ஐயப்பனை தரிசிக்க செல்லக்கூடிய மாலை 8 நீங்கள் தரிசனம் செய்யக்கூடிய அந்த விரதத்தையோ தவறாமல் கடைபிடிக்க பாருங்கள். கடைபிடிச்சிங்க அப்படின்னா அனைத்து வித சுபிக்ஷமும் நலன்களும் வளங்களும் உங்களுக்கு ஏற்படும்.